எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டெஸ்ட் லேம்பு எப்படி செய்கிறது, அப்படி நம்ம செஞ்ச டெஸ்ட் லேம்பை வச்சு எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அது டெஸ்ட் லேம்பு செய்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்னதாக ஒரு எம்சிபி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி. அடுத்து ஒரு 3 பின் ப்ளக்கு ஒரு 2 சுவிட்சு, ஒரு 3 பின் டாப், அப்புறம் ஒரு பல்பு, ஒரு ஹோல்டர், ஒரு இண்டிகேட்டர். இது போதுமானது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் லேம்ப் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வயரிங் வந்து ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் தெரியாது. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சின்ன உட்டன் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கோம், மேலே ஒரு சீட்டு. இப்போ எம்சிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் கம்மியான அம்சம் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா சீக்கிரம் வந்து ட்ரிப் ஆகிடணும், இல்லை வயர் ஏதாவது ஷார்ட் ஆகுது அப்படின்றதுனால சேஃப்டி பர்பஸ்க்காண்டி. நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், 2 ப்ளக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது 3 பின் ப்ளக்கில் வந்து 2 ப்ளக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த 2 ப்ளக்கில் ஒரு ப்ளக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு, அதாவது சீரிஸ் போர்டு டெஸ்ட் லேம்ப் போர்டு இருக்குல்ல, அதில் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக்கு. அடுத்த ஒரு ப்ளக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பேரலாக, அதாவது சப்ளையில் வந்து ஃபேஸ் நெட்வொர்க் பேரலாக கனெக்ட் பண்ணி அது அந்த எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கா, இப்போ சப்போஸ் ஒரு அயன் பாக்ஸோ ஒரு ஃபேனோ நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கு அங்கேயே ஒரு போர்டு. இப்போ சில இடங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எலக்ட்ரிக்கல் மோட்டார்லாம், விவசாய மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கும். இப்போ நம்ம அங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், செக் பண்ணி பார்க்க போகிறோம், நம்ம வைண்டிங் செக் பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று செக் பண்ண போகிறப்ப அங்கே பார்த்தப்ப பக்கத்துலேயே ஒரு நம்ம பேரலல் போர்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது போல் தான் நம்ம அதை வந்து நம்ம வரிசையாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எம்சிபி எடுத்துக்கிட்டோம். எம்சிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எம்சிபியோட டவுன் சைடு வந்து நம்ம வேறு இன்கமிங் ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து டவுன் சைடு கனெக்ட் பண்ணுறோம். எம்சிபியோட டவுன் சைடு. அடுத்து எம்சிபிலேருந்து அவுட் வருது பாருங்கள், அதை வந்து நமக்கு டாப் சைடு கனெக்ட் பண்ணுறோம். எம்சிபியில் டாப் சைடில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம சுவிட்சு 2 சுவிட்சு வச்சுருக்கோம்ல, அந்த 2 சுவிட்சுக்கும் இன்புட் சப்ளையை வந்து நம்ம இதை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எம்சிபி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஃபேஸ் ஒயர் இதில் நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ ஒன்று வந்து இன்கமிங், ஒன்று வந்து அவுட் கோயிங், அதாவது எம்சிபியோடது. இதிலேருந்து எடுத்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 சுவிட்ச், 2 சுவிட்சுக்கும் வந்து நம்ம இன்கமிங்காக கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 2 சுவிட்சுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது 2 சுவிட்சுக்கும் டவுன் சைடு வந்து இன்கமிங் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். அடுத்து நம்ம சுவிட்சு 2 சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 சுவிட்சில் இருந்து அவுட் எடுத்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 3 பின் ப்ளக் இருக்குது பாருங்கள், அந்த 3 பின் ப்ளக்கில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிடணும். 2 சுவிட்சுமே அதே மாதிரி தான். 2 சுவிட்சில் இருந்து ஃபேஸ் எடுத்து நமக்கு வந்து 3 பின் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடுறோம். பாருங்கள், இது போல் தான். இப்போ வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு இதோட வயரிங் வந்து ஈஸியாக தெரியும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புதுசாக செய்கிறவங்களுக்கும் புதுசாக பழகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹோல்டருக்கு வந்து நமக்கு ஃபேஸ் நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம சுவிட்ச் வெளியே ஃபேஸ் சப்ளை போய் அங்கேருந்து நமக்கு 3 பின் ப்ளக்குக்கு போகும். அங்கே நமக்கு 2 இருக்குது பாருங்கள். ஒரு இதில் இருந்து சப்ளை நேரம் எங்கே வரும் அப்படின்னா பல்புக்கு வரும். அந்த இன்னொன்று எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நமக்கு செக் பண்ணுற எக்யூப்மெண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து நம்ம 3 பின் ப்ளக் வெளியே வந்து தான் நமக்கு பல்புக்கு வரும்.
அடுத்து நம்ம ஆக்சுவலாக செக் பண்ணி பார்க்குறப்ப ஈஸியாக தெரியும். இப்போ நம்ம வந்து ஹோல்டர் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இண்டிகேட்டருக்கு வந்து வயர் கனெக்ட் பண்ணுறோம். இண்டிகேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் நியூட்ரல் வந்து டேரெக்டாகவே இண்டிகேட்டருக்கு போகணும். அது எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது நமக்கு எம்சிபிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதாவது எம்சிபிக்கு இன்புட் கனெக்ட் பண்ணி எம்சிபிலேருந்து அவுட்புட் வர இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும். அப்போ எம்சிபிலேருந்து அவுட் எடுத்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா சுவிட்சுக்கு வந்து 2 சுவிட்சுக்கும் இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிடுறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எம்சிபியை வந்து நம்ம ஆஃபில் வச்சுருக்கோம், ஆனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இண்டிகேஷன் தெரியுறதுக்காண்டி. ஏன்னா நம்ம லைவில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வயரை. அப்போ இண்டிகேட்டரோட இண்டிகேஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆஹா எம்சிபி ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டெஸ்ட் லேம்ப் வந்து செய்கிறது பெருசு இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். அதனால தான். ஏன்னா நம்ம எம்சிபிக்கு இன்புட்லேயே வந்து இண்டிகேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா எனி டைமும் ஆனில் இருந்துகிட்ருக்கோம். நமக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்ம சப்ளை ஆஃபில் வச்சுருக்கோமா, சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கோமா, ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால தான் வந்து எம்சிபிக்கு அப்பளமேல் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் வயரெல்லாம் ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரல் பாருங்கள். நியூட்ரல் வந்து நமக்கு அந்த டெஸ்ட் போர்டில் எங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெயின்லேருந்து ஒரு நியூட்ரல் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பல்பு அதோட ஹோல்டருக்கு வந்து ஒரு நியூட்ரல் தேவைப்படுது. அப்புறம் நமக்கு இண்டிகேட்டருக்கு ஒரு நியூட்ரல். அப்போ அந்த 3 வயரையும் நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? நமக்கு ப்ளக்குக்கு நியூட்ரல் தேவை, அதனால் நம்ம ப்ளக்கில் வந்து இதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வயரிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது ஃபேஸ் வயர் கனெக்ட் பண்ணிட்டோம், நியூட்ரல் வயரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதோட வயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம செக் பண்ணுற வேலை தான். செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த போர்டு ஒர்க் ஆகுதா. ஃபஸ்ட் வந்து நம்ம கொடுத்த வயரிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்துட்டு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம செக் பண்ணுவோம் இன்றைக்கி. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு வயரிங் வந்து எகெயின் வந்து நான் சொல்கிறேன். பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் சப்ளை வந்து நேராக எங்கே வருதுன்னா சுவிட்சுக்கு வருது. 2 சுவிட்சுக்கும் இன்புட்டாக வருது. பாருங்கள், 2 சுவிட்சிலேருந்து அவுட் எடுத்து நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ளக்குக்கு கொடுத்துறோம். 2 ப்ளக்குக்கு கொடுத்துறோம். 2 சுவிட்சிலேருந்து அவுட் எடுத்து அடுத்து நியூட்ரல் வயர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேரலல் கனெக்ஷன் உள்ள ப்ளக்கு வந்து நியூட்ரல் கொடுக்குறோம். அடுத்து சீரிஸ் கனெக்ஷன் உள்ள ப்ளக்குக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நியூட்ரல் கொடுக்கல, அங்கே வந்து ஃபேஸ் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வயரிங்கெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். நம்ம போர்டு வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுத்தது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எதுவும் லோடு எதுவும் நம்ம செக் பண்ண வேண்டாம். நம்ம போர்டை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். அந்த வயரை 2ஐயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும். அதாவது வயரிங் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா, கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். அப்புறம் பல்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எல்இடி பல்பு யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இன்கண்டிஷன் லேம்ப், அதாவது நம்ம பழைய மாடல் குண்டு பல்புன்னு சொல்லுவோம், அதுதான் யூஸ் பண்ணணும். அப்புறம் சிஎப்எல்லையும் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ அடுத்து ஒன்று பாருங்கள். நம்ம வந்து அதில் 2 ப்ளக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனுக்கு உள்ளது. அது 2லேயும் வந்து வயர் வந்து நம்ம டச் பண்ணுறது மூலமாக எரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை இது பண்ணுறோம். இது வந்து ப்ளக்கில் பாருங்கள், இது ஒன் சைடு நியூட்ரல் இருக்கும், ஒன் சைடு ஃபேஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலல் கனெக்ஷன் ப்ளக், இது ஃபேஸ் நியூட்ரல். சரிங்களா? அடுத்தது வந்து சீரிஸ் கனெக்ஷனு. அதுக்கு வந்து 2மே வந்து ஃபேஸ் தான் இருக்கும், 2 சைடு நியூட்ரல் இருக்காது. சரிங்களா? ஒரு பக்கம் இருக்கிற ஃபேஸ் வயர் வந்து நம்ம செக் பண்ணுற எக்யூப்மெண்ட் மூலமாக போயிட்டு திரும்ப ரிட்டன் ஆகி இங்கே வரும், வந்து தான் வந்து நம்ம டெஸ்ட் லேம்புக்கு வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் லேம்போட வயரை மட்டும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் அந்த டெஸ்ட் லேம்புக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப 3 பின் ப்ளக் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் க்ரீப்னஸ் கிடைக்கும்.
அதுக்கு யூஸ் பண்ணுற வயரும் நல்லா ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக நல்லா சேஃபாக உள்ள வயர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து நம்ம செக்கிங்காண்டி சாதாரண வயர் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம வயரிங்கில் உள்ளது. நீங்கள் ஒரு இன்சுலேஷன் அதிகமாக உள்ள வயரை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணுறோம். நம்ம வயரிங் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்குது, கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக நம்ம அடுத்து வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது பக்கத்தில், அதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். அதாவது இந்த அயன் பாக்ஸில் வந்து ப்ளம்மண்ட் வந்து நல்லா இருக்குதா, அப்புறம் வயர் நல்லா இருக்கா. இப்போ சில இடங்களில் வந்து அயன் பாக்ஸ் நம்ம மாட்டுவோம், ஹீட் வராது அப்படின்றப்ப வயர் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு ஒரு டவுட் இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம செக் பண்ணுறது மூலம் வயர் நல்லா இருக்குது அப்படின்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அயன் பாக்ஸை கலட்டாமையே வெளியில் வச்சே நம்ம செக் பண்ணலாம், ப்ளம்மண்ட் வந்து நல்ல கண்டிஷன் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த ப்ளம்மண்டோட வயர் வந்து கட்டாகி எதுவும் அந்த பிளேட்டோட ஒட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து எர்த்தில் வருதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து நம்ம சுவிட்சை ஆன் பண்ணணும். சரிங்களா? ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த வயரை தொட்டக்கூடாது, ஏன்னா அதில் சப்ளை இருக்கும். பாருங்கள், இப்போ 2 பக்கம் வைக்கிறோம், ஃபேஸ் நியூட்ரல் பக்கம் வைக்கிறோம் அயன் பாக்ஸுக்கு. அயன் பாக்ஸில் வந்து ப்ளம்மன் நல்லா இருக்குது, நமக்கு ரிட்டனில் வந்து லைட் எரியுது, டெஸ்ட் லேம்பில் வந்து லைட் எரியுது. சரிங்களா? நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சு, டெஸ்ட் லேம்பில் வந்து லைட் எரியுது. இப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு ஃபேஸ் ஒயர் ஒரு நியூட்ரல் ஒயர் இருக்குல்ல, அந்த வயருக்கும் எர்த்துக்கும் எதுவும் லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வயர் எதுவும் ஷார்ட் ஆகிருக்கு, இப்போ வயர் இங்கேருந்து போகிற வயர்லேயே ஒரு ஷார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓவர் ஹீட் ஆகி இந்த மாதிரி ஷார்ட் ஆகி வரும், எர்த்துலேயும் சப்ளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ப்ளம்மண்டு கட் ஆகி இல்லை அங்கே எதுவும் ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் எர்த்தில் வரும். இப்போ நம்ம எர்த்தில் செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு வைக்கிறோம், நியூட்ரல் வந்து ஃபேஸ்க்கு வைக்கிறோம், இப்போ வந்து லைட் எரியுது. அடுத்து ஃபேஸ் டு எர்த்து டு நியூட்ரல் வைக்கிறோம், நமக்கு லைட் எரியலை. சரிங்களா? அப்போ வந்து இந்த அயன் பாக்ஸ் வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாகவே வந்து பேரலல் கனெக்ஷன், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு பார்ப்போம், அதாவது ஹீட் ஏறுதா அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து இப்போ செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த இண்டிகேட்டிங் லைட்டை பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுறப்ப அதில் லைட்டு தெரியும். ஓகே. இப்போ பாருங்கள், அயன் பாக்ஸில் லைட் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம போர்டில் உள்ள இண்டிகேட்டரும் பாருங்கள், நம்ம எம்சிபி ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே சப்ளை வருது. நம்ம அதன் மூலம் வந்து ஒரு சேஃப்டியானதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.